அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு சில தினங்களில் பார்க்கும் பொழுது அக்டோபர் மாதம் பிறக்க இருக்கிறதுங்க. இந்த அக்டோபர் மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு அடுத்து வரக்கூடிய 15 நாட்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகள் ஏற்படுமா அப்படிங்கிறத பற்றின தகவலை தான் நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவக்கிரகங்களினுடைய அமைப்பு அப்படின்றது கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த நேரம் அப்படிங்கிறது சனி பகவானினுடைய தாக்கத்தில் இருந்தாலும் கூட சில மாத கோள்களினுடைய சஞ்சாரமாகட்டும் சேர்க்கையாகட்டும் தங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது. அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா கிரகங்களினுடைய சேர்க்கையின் காரணமாக திடீர் அதிர்ஷ்டம் ராஜ யோகங்கள் தங்களுக்கு உருவாக வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம். அதே நேரம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எடுத்த காரியத்தில் இருந்து வந்த தாமதம் நீங்கி வேகம் எடுக்கும். எதிர்பாராத திடீர் செலவுகள் உண்டாகலாம். தொழில் வியாபாரம் தொடர்பான விவகாரங்கள் வேகம் பெறும். புதிய ஆர்டர்கள் கிடைத்தாலும் அதை உடனடியாக நிறைவேற்ற பாடுபட வேண்டியதாக இருக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நன்மையை தரும். எதிர்பார்த்த பணம் கிடைக்க பெறுவீங்க. சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே பந்த பாசங்கள் கூடும். கலைத்துறையினருக்கு முன்னேற்றம் சீரான பாதையில் இருக்கும். பொறுப்புகள் அதிகரிக்கவும் செய்யலாம். அதே போல் அரசியல்வாதிகளுக்கு தங்களை பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேருவாங்க. மரியாதையும் அந்தஸ்தும் அதிகரிக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் அவசரப்பட்டு எந்த வாக்குறுதியையும் கொடுக்காம இருக்கிறது நல்லது. மாணவர்களுக்கு சக மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக கல்வியில மேன்மை உண்டாக பெறுவீங்க. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்க செய்யலாம். மன தைரியம் அதிகரிக்கும். புத்தி தெளிவு உண்டாகும். தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும். தொழில் தொடர்பான விஷயங்கள் அனுகூலமாகவே இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க முன்னேற்றத்தை காண்பாங்க. சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். குடும்பத்தில் சந்தோஷமான நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையில இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்க பெறுவீங்க. உறவினர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. பிள்ளைகள் மனம் மகிழும்படி தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க. தங்களுடைய விருப்பங்கள் கைகூட வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. அதே சமயம் உடல் ஆரோக்கியம் பெற வாய்ப்புகள் இருக்குங்க. மேலும் பார்த்தோன்னா வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்க செய்யலாம். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க முன்னேற்றத்தை காண்பாங்க. பங்குதாரர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது சிறந்தது. உத்தியோகத்தில் இருப்பவர்களின் பொறுப்புகள் அதிகரிக்கலாம். கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்குங்க. குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்க செய்யும். கலைத்துறையினர் விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன்களை பெறுவீங்க. பணவரத்து ஓரளவுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்க பெறலாம். காரியங்களில் அனுகூலமாக நடந்து முடிய வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. அதே சமயம் பெண்களை பொறுத்த வரைக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்க செய்யுங்க. இப்போ உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா சில மூன்றாவது நபர்கள் மூலமாக ஆதாயங்கள் கிடைக்கப்பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. பிள்ளைகளால் பெருமை சேருங்க. பெண்களுக்கு எதுலேயுமே சாதகமான பலன் கிடைக்கவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது. அதே நேரம் மனதிடம் அதிகரிக்க செய்யும். இதன் காரணமாக உற்சாகமாகவே நீங்கள் காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு பாடங்களை படிக்கிறதுல ஆர்வம் இருக்கும். கல்விக்கு தேவையான உதவிகள் அனைத்துமே கிடைக்கப்பெறுவீங்க. தங்களை நம்பி சில ரகசிய பொறுப்பை ஒப்படைக்கவும் செய்வாங்க. புதிய வாய்ப்புகளில் வெற்றி அடைவீங்க. தங்களை உதாசீனப்படுத்திய நிறுவனமே அடைத்து பேசும் அளவுக்கு இந்த காலம் தங்களுக்கு உயர்வானதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பணிபுரியும் பெண்கள் தங்களுடைய உயர் அதிகாரிகளின் ஆதரவால் முன்னேற்றத்தை காண்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல ஏமாற்றத்தை தவிர்க்க
கூட்டாளிகளிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. பெண்களால் லாபம், வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம். மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால சமாதானமாக பேசுவது நல்லது. அதே போல் போட்டி தேர்வுகளில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்க பெறுவீங்க. பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் சிரமமான காலம் அப்படின்னு சொல்லலாம். பழைய பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரிகள் நல்ல வருமானத்தை அடைவாங்க. புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படக்கூடிய முயற்சிகளில் வெற்றி ஏற்பட்டு தொழிலில் நல்ல வளர்ச்சியும் உருவாகும். மேலதிகாரிகளின் உதவியால் உயர் பதவிகள் கிடைக்க பெறுவீங்க. அதே போல் சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம். தங்களுக்கு மிகுந்த அனுகூலமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பல வழிகள்லையும் தனவரவு ஏற்படும். மேலும் எதிர்பாராத இடத்துல இருந்து வந்த பண வரவால் மனம் மகிழும். பொருளாதார நிலைகள் திருப்திகரமாகவே இருக்கும். எந்த காரியத்தையும் திறம்பட செய்வீங்க. தங்களுடைய செயல்திறன் அதிகரிக்கவும் செய்யும். அதன் காரணமாக தங்களுடைய பணி இலக்கையும் நீங்கள் அடைவீங்க. சிலருக்கு மற்றவர்களுக்கு ஆணையிடும் உயர் பதவி கிடைக்கப்பெறும். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல காலம் பிறந்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். மாணவர்கள் கிரகிப்பு தன்மையால் தங்கள் கல்வியின் தரத்தை உயர்த்தி கொள்வாங்க. பழைய கடன்கள் விரைவில் வசூலாகும். தங்கள் சகோதரரின் நடவடிக்கைகள் தங்களுக்கு எரிச்சல் ஊட்டலாம். அதனால் கொஞ்சம் கவனமாகவே இருக்க பாருங்க. சுபகாரிய நிகழ்ச்சிகள், புத்திர பாக்கியம் ஆகியவற்றால் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். மகான்களின் ஆசியும் புதிய தொடர்பு நன்மைகளும் ஏற்படுத்தலாம். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்க பெறுவீங்க. திடீர் பயணங்கள் மூலமாக ஆதாயங்களும் ஏற்படும். புதிய கடன்கள் வாங்கி பழைய கடன்களை அடைத்து விடுவீங்க. புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படும் முயற்சிகள் வெற்றி பெறும். காலம் கனிந்து வரக்கூடிய ஒரு காலகட்டம். அரசு பணியில் உள்ளவர்களுக்கு அதிகாரிகள் ஆதரவால் பணி உயர்வு நினைத்தபடி கிடைக்கும். சில நேரங்களில் சுறுசுறுப்பான நிலை நிலவும். விரிவாக்கங்கள் செய்கிறதுனால தொழில நல்ல வளர்ச்சி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப சந்தோஷம் குறைவில்லாது நிறைந்திருக்கும். தம்பதிகளிடையே அந்யோன்யம் அதிகரிக்கலாம். நல்ல புத்திர பாக்கியம் ஏற்படும். பெரியவர்கள் ஆசையால் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றியடையும். வீட்டில் திருமண வைபவங்களை எதிர்பார்க்கலாம். அண்டை வீட்டார், நண்பர்கள் மற்றும் சகோதரர்களால் தங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவும் வரும். புதிய தொழில் வாய்ப்புகள், லாட்டரி யோகங்கள், புண்ணிய தல தரிசனங்கள் ஆகியவை ஏற்படும். பண விஷயத்தை பொறுத்தவரைக்கும் திருப்திகரமான ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறப்போகிறது. மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டாகும். அரசு பதவியில் உள்ளவர்கள் தயவால் அனுகூலமான பலன்களையும் அடைவீங்க. அதிகாரிகள் உங்களுக்கு கனிவாக நடந்து கொள்வது உத்தியோகத்தில் தங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் மற்றொரு புறம் தனவரவு அதிகரிக்கிறதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அதிகரிக்க செய்யும். நாகரீக ஆடைகள் வாங்கி உடுத்தி மகிழ்வதோடு உறவுகள் வருகையால் உள்ள மகிழும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிலவி இருக்குங்க. பண வரவு எதிர்பார்த்ததை விடவும் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கை உண்டாகும். அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகளால் வீடு களைகட்டும். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்க பெறுவீங்க. இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிக்கு இடையில அந்யோன்யம் அதிகரிக்கவும் செய்யலாம். இருப்பினும் பிற்பகுதியில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்க பெறுவீங்க. குடும்பத்திலையும் குழப்பமான சூழ்நிலை உருவாகும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவே முடியும். புதிய முயற்சிகள் வெற்றியடையும். வெளிவட்டாரத்தில் தங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கலாம். பொது நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்துவீங்க. தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவே முடியும். தந்தையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடும் மறையுங்க. வழக்குகளில் இருந்து வந்த பிற்போக்கான நிலை மாறி சாதகமான திருப்பங்கள் ஏற்படலாம். அலுவலகத்தில் சக ஊழியர்களால் ஏற்பட்டிருந்த மறைமுக தொல்லைகள் விலகும். அதிகாரிகளினுடைய ஆதரவு கிடைக்க பெறுவீங்க. எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கும். சிலருக்கு அவர்கள் விரும்பியபடியே இடமாற்றமும் அமையப்பெறும். அதே மாதிரி அலுவலகத்தில் சற்று
சற்று இறுக்கமான சூழ்நிலை ஏற்பட்டு நீங்க பெறுவீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சி சாதகமாகவே இருக்குங்க. சக வியாபாரிகளால் ஏற்பட்ட மறைமுக தொல்லைகளும் நீங்க பெறுவீங்க. வியாபாரம் விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் நேரிடலாம். இதுவரைக்கும் ஏற்பட்டு வந்த அதிகப்படியான செலவுகளும் குறைய ஆரம்பிக்கும். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சியான காலகட்டமாகவே இருக்க பெறப்போகிறது. சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுங்க.